இன்னைக்கு கருப்பு கவுனி அரிசி சாதம் தான் நம்ம செய்ய போறோங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி செய்யறதுன்னு. இது நைட்டே நான் ஊற வச்சுட்டேங்க. 7 மணி நேரம் ஆச்சு. சப்போஸ் மறந்துட்டோம் அப்படிங்கிறவங்க காலையில மார்னிங் ஊற வச்சு ஒரு 12-1 மணிக்கு செஞ்சாலும் நல்லா இருக்குங்க. இப்போ நான் வடிக்க தாங்க போறேன். இதை சோறு வடிக்கிறதுக்குங்க தண்ணி 1.5 லிட்டர் ஊற்றிக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ அரிசி போட்டுக்கலாம். இப்போ குக்கரில் நம்ம செய்யணும். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணின்னு வச்சுங்க. 3 விசிலுக்கு விட்டு ஒரு 10 நிமிஷம் சிம் வச்சிடணுங்க. மாப்பிள்ளை சம்பா அரிசி இதே மாதிரி தாங்க. ஊற வைக்கிறது நம்ம கரெக்டாக ஒரு 5 மணி நேரம் ஊறிச்சுன்னா பஞ்சு மாதிரி சாதம் இருக்குங்க. இப்போ அரிசி போட்டாச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டுங்க. அப்புறம் எடுத்து நல்லா கலக்கிட்டு இன்னொரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சு சாதத்தை இப்படி அமுத்தி பார்க்கணும். அமுத்துச்சுன்னா வடிச்சிடலாங்க. இல்லாட்டின்னு இன்னொரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். 5 நிமிஷம் ஆகுதுங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, சாதம் அரை வேக்காடு வெந்துருச்சுங்க. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் வெந்துச்சுன்னா நல்ல சாப்பாடு மலர்ந்துக்குங்க. பாருங்க, சாதம் வெந்துருச்சு. கரெக்டா அரை மணி நேரம் ஆச்சுங்க சாதம் வேகறதுக்கு. இதை இப்ப வடிச்சுக்கலாம். கஞ்சி நல்லா வடிஞ்சிருச்சுங்க. கருப்பு கவுனி சாதம் ரெடிங்க. டெய்லியுமே நம்ம எடுத்துக்கலாங்க லஞ்சுக்கு. ரொம்ப உடம்புக்கு நல்லது.